तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பங்குனி மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு பார்க்கும் பொழுது, கிரகங்களின் அரசனாக இருக்கும் சூரியன் புத்திசாலித்தனம், அறிவாற்றல், பேச்சாற்றல், வெற்றி வாய்ப்புகள் ஆகியவற்றின் காரணி கிரகமாக கருதப்படுறாரு. தமிழ் மாத தொடக்கத்தில் நடக்கும் சூரிய பெயர்ச்சியின் தாக்கம் எல்லா ராசியிலையும் இருக்கும். இந்த பங்குனி மாதத்தில் வரும் மார்ச் 14ஆம் தேதி மாலை 6:32 மணிக்கு சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து குருவின் ராசியான மீன ராசிக்குள் நுழைவார். இந்த நாளில் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்படும். இந்த மாதம் சனி பெயர்ச்சி நடக்க போகுதுங்க. அந்த சனி பெயர்ச்சி எப்போன்னு பார்க்கும் பொழுது மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நிகழப்போகுது. சனி பகவான் மீன ராசியில் பெயர்ச்சி ஆக போகிறாரு. மீன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் நடக்கும் முக்கிய கிரக சேர்க்கை என்னன்னு பார்க்கும் பொழுது, மீன ராசியில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் கிரகங்களோட மார்ச் 29ஆம் தேதி சந்திரன் சனி பெயர்ச்சிகள் 6 கிரகங்களின் சேர்க்கையும் நடக்க போகுதுங்க. இது 30 ஆண்டுகளுக்கு பிற்பாடு மீன ராசியில் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை நடக்க இருக்குது. பங்குனி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மேசராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மேசராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு இந்த மாத கிரக நிலைகளை பொறுத்தவரை ராசிக்கு விரயஸ்தானத்தில் யோகாதிபதியான சூரியன் ராகுவுடன் இணைந்து அமர்ந்திருக்கிறார். பாக்கிய அதிபதியுமான குரு பகவான் 2ஆம் இடத்திலும் 2ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் குருவின் வீட்டிலும் பரிவர்த்தனையாக அமர்ந்திருக்கிறார்கள். ராசிநாதன் செவ்வாய் பலமாக இருக்கிறார். தனாதிபதியான சுக்கிரன் உச்சமாக அமர்ந்திருக்கிறதுனால நினைத்ததெல்லாம் சாதித்து கொள்ளும்படியான அமைப்பில்தான் சுழல்கிறார்கள். இதனால் மாதம் தொடங்கி 19 தினங்கள் முடிவதற்குள் ஏகப்பட்ட விசேஷ நிம்மதி, அதிர்ஷ்ட பலன்களை அடைய போகிறீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உயரப்போகுது. மனதில் புதிய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்க, வருமான பாதிப்புகள் தீர்ந்து சரளமான பணப்புழக்கம்லாம் ஏற்படும். முதல் வாரம் முடிந்த பிறகு புதிய விஐபிகளின் அறிமுகம் ஏற்படும். எதிர்கால வளர்ச்சி பொருட்டு எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கினாலும், எதை தொட்டாலும் அனுகூலமான மாறி வெற்றி, சகாய லாபங்கள் உடனுக்குடன் கிடைக்கும். குடும்பம் சிரமங்கள்லாம் விலகப் போகுதுங்க. வீண் விரய செலவு ஏற்படாது. சேமிப்பு உயரப்போகுது. அத்தியாவசிய கடமைகள் பூர்த்தியாக போகுது. வாழ்க்கை துணையுடன் அந்யுன்யம் பரஸ்பரம் கூட போகுது. சுப விரயம் 1 ஏற்பட போகுது. வாரிசுகளுக்கான
திடீர் திருமண சுபகாரியம் முடிவாகும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் எதிர்பார்க்கிற மேன்மைகள் எளிதாக கிடைக்கப் போகுது. புதிதாக முளைத்திருக்கிற கடன், வழக்கு விவகாரங்கள் சட்டென முடிவுக்கு வரப்போகுது. இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை மற்றும் வியாழக்கிழமையில் திடீர் உயர்வுகளும் பெரிய பணத்தொகை வரவுகளும் உண்டு. பூர்வீக சொத்து பிரச்சனை சார்பான வழக்குகளுக்கு 12வது தினம் கடந்த பிறகு அனுகூலமான திருப்பம் ஏற்படும். இந்த மாதம் 1, 2, 7, 8, 13, 16, 24, 27, 29வது நாட்களில் எவ்வளவு பெரிய இலக்கு குறிக்கோளாக இருந்தாலும் சட்டென நிறைவேறப் போகிற அற்புதமான அதிர்ஷ்டமான மாதங்க. பெண்கள் தொடர் மேன்மை அதிர்ஷ்டங்களை அடைய போகிறீங்க. அடுத்தபடியாக மாணவ மாணவிகள், அதை பற்றி பார்க்கும் பொழுது ஈடுபட்டுள்ள உயர்கல்வியில் புதிய அக்கறை காட்டுவீங்க. அடுத்தது விவசாயத்தை பற்றி பார்க்கும் பொழுது உற்பத்தி சார்ந்த புதிய லாப மேன்மைகளை அடைவீங்க. அடுத்தது உத்தியோகஸ்தர்கள், அதை பற்றி பார்க்கும் பொழுது உயர் அதிகாரி மூலம் சகாய அனுகூலம் ஏற்படும். தொழிலதிபர்கள், அதை பற்றி பார்க்கும் பொழுது அயல்நாடு சார்ந்த புதிய பட்ஜெட் திட்டம் நல்லபடியாக அதிர்ஷ்டத்துடன் கைகூடும். கலைஞர்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது துறை சார்ந்த விஷயங்களில் நிதானமாக செயல்பட வேணும். அரசியல்வாதியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது புதிய உயர்வு செய்திகள் கட்சி தலைமை மூலம் காத்திருக்குதுங்க. உங்களுக்கு நல்ல எதிர்காலம். அனுகூலமான நட்சத்திரங்கள் என்னன்னு பார்க்கும் பொழுது ரோஹிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, ஆயில்யம், மகம், உத்திரம், மூலம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி. பணவரவும் அதிர்ஷ்டமான நாளும், அதை பற்றி பார்க்கும் பொழுது மார்ச் 15, 17, 20, 21, 22, 26, 28, 31. ஏப்ரல் மாதம் 1, 2, 4, 6, 8, 9, 11, 13. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது இந்த மாத பிரதி புதன்கிழமை தோறும் ஸ்ரீ பெருமாள் தெய்வத்தை வழிபட்ட பின்னாடி ஸ்ரீ புதன் கிரக வழிபாடு வைத்து கொள்ளுங்க. உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மாதம்.